வணக்கம்மா. பிஎம் மோட்டார்ஸில் ஃப்ளியோ பைக் நீங்கள் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது அண்ட் வந்து எதனால் நீங்கள் இங்கே வந்து வாங்கினீங்க? ஃப்ளியோ மோட்டார்ஸில் பிஎம் மோட்டார்ஸில் ஃப்ளியோ பைக் வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட 2 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுது. இது வாங்கினதுக்கான மெயின் காரணம் வந்து பைக் வாங்கணுங்கிற ஒரு எய்ம் எனக்கு இருந்தது. நான் பெட்ரோல் பைக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெட்ரோல் பைக் சடனாக ப்ராப்ளம் ஆகிடுது. ப்ராப்ளம் வந்து பெட்ரோல் ப்ரைஸும் ஹைக்கு. பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக்குங்கிறதுனால சரி ஒன்று வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எங்கள் டீலர்ஸ் வந்து அதை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. திருப்தி ஆனதுக்கப்புறம் நான் கேஷ் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டு போயிட்டேன். வெயிட்டிங் ஃபார் தி கலர். அந்த நோக்கம் தான் நான் பைக் இங்கே வாங்கினதுக்கு காரணம். ஓகே சார். ஃப்ளியோ பைக் நீங்கள் வாங்கி 2 months ஆச்சுன்னு சொன்னீங்க. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃப்ளியோ வாங்கி இந்த 2 months நான் யூஸ் பண்ணதில் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட். அதில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. என்ன அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராமிஸை நான் வந்து அனுபவிக்கிறேன். ஏன்னா அதில் வந்து நான் முழு சாட்டிஸ்ஃபைட் பர்ஃபார்மன்ஸில், அதில் நோ டவுட். சார், ஒரு பாஸ்டில் 2 to 3 months வந்து பைக்ஸ் வந்து ஃபயர் ஆகுது அண்ட் திடீர்னு பிளாஸ்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஃப்ளியோ பைக் வாங்கியிருக்கீங்க, இதில் அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கலையா பர்சனலாக? ஃப்ளியோ வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நான் பேட்டரியை யூடியூப்பில் அனலைஸ் பண்ணினேன். மற்ற எல்லா பைக்ஸ்லேயும் மோஸ்ட்லி லித்தியம் அயன் பேட்டரி தான் போட்டிருக்காங்க. செகண்ட் வந்து லித்தியம் அயன் பேட்டரி ஈவன் நம்ம இருக்கக்கூடிய ஃபோனில் யூஸ் பண்ணால் கூட ஓவர் ஹீட் ஆகுது. அந்த ஓவர் ஹீட் ஆகக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரியை எந்த பேட்டரி பெட்டர்னு வரும்போது இங்கே டீலர்ஸு நம்மளது லித்தியம் அயன் இல்லை, லித்தியம் ஃபெர்ரோபாஸ்பேட் நாங்கள். ரெண்டாவது IP67 ப்ரொடெக்ஷன் கிளாஸ். ஸோ மோரோவர் எனக்கு இதுதான் வந்து மற்ற பேட்டரியை விட சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ அதனால் நான் இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பேட்டரி பொறுத்தவரை நான் சாட்டிஸ்ஃபைட் அதில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே சார். ஸோ இந்த லித்தியம் ஃபெர்ரோபாஸ்பேட்டு அவங்க கொடுக்கக்கூடிய வாரண்ட்டி 6 years தராங்க. மோர் ஓவர் பேட்ரி வாரண்ட்டி 6 years கொடுத்தாலும் 15 years வந்து சர்வீஸபிள் வாரண்ட்டியும் தராங்க. ஸோ அதனால் அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ அதனால தான் இதை வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ பிஎம் மோட்டார்ஸில் நீங்கள் பைக் வாங்கியிருக்கீங்க. ஸோ இதோட சர்வீசஸ்லாம் எப்படி இருக்குது? சர்வீசஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நேற்று தான் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாங்க. ஏன்னா அக்கார்டிங் டு சர்வீஸ் வந்து எய்தர் 30 days அல்லது 500 kilometers. நான் வந்து ஆரம்பத்தில் இவ்வளோ ரன் பண்ணலை. ஸோ அதனால் வந்து சார் இன்னும் கொஞ்சம் ஓடட்டும் சார்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க. இருந்துட்டு சர்வீஸ் வந்து எக்ஸலண்ட். நான் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லணும் அந்த கம்ப்ளைண்ட்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக சரி பண்ணி அதை எனக்கு கொடுத்தாங்க. ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த ப்ராப்ளம். சர்வீஸ் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டிஸ்கில் வந்து சவுண்டு லைட்டாக உரசின மாதிரி சவுண்ட் இருந்தது. அதை பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ காலையில் கொடுத்தேன், உடனே வாங்கிட்டு நான் வாங்கி ஓட்டிகிட்ருக்கு. நல்லா இருக்கு இன்றைக்கி அருமையாக. சார், பொதுமக்களுக்கு ஆஸ் எ ஃப்ளியோ கஸ்டமராக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ பொதுமக்களுக்கு ஃப்ளியோ கஸ்டமராக நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இந்த ஓசோடெக்கு செம்மண்டலம் பிரான்ச்சுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்குறீங்க வாங்கலாம், அது அடுத்த விஷயம். விசிட் பண்ணி பாருங்கள். இது இருக்கிறது செம்மண்டலத்தில் நெல்லிக்குப்பம் மெயின் ரோட்டில் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ITIக்கு ஆப்போசிட்டில், ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் வந்து அவங்க விசிட் பண்ணி இதுக்கிட்ட இதில் என்ன அட்வான்டேஜ், மற்ற பைக்கு கம்பேர் பண்ணும்போது என்ன நாங்கள் வந்து என்ன இதில் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதை திருப்தி நிச்சயமாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வாங்கிறதுக்கான எல்லா எண்ணங்களும் உங்களுக்கு வரும். டீலர்ஸ் வந்து என்னன்னாக்கா ரொம்ப வெரி கைண்ட் ஹார்ட்டட் ஃபெல்லோ. எல்லாருமே வந்து வெரி டைனமிக், யங்கு, ரொம்ப அருமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு தடவைக்கு நீங்கள் எத்தனை தடவை திருப்பி வந்தாலும் அவங்க வந்து அதை வந்து போரிங்காக நினைக்கிறதில்ல. திருப்பி நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் சரியாக இருக்குமோ, அப்படி இருந்தால் சரியாக இருக்குமோன்னு சொன்னாக்கா நாங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு மேனுஃபேக்சருக்கு ஃபீட்பேக் பண்ணி அதை வந்து நாங்கள் பதில் சொல்கிறோம் சார்னு ரொம்ப அருமையாக. எந்த விதமான இர்ரெஸ்பான்சிபிலிட்டியோ எந்த விதமாக எவ்வளோ நீங்கள் கொஷின் பண்ணலாம், இடியாட்டிக் கொஷின் பண்ணால் கூட ரொம்ப அருமையாக அவங்க பதில் சொல்கிறாங்க. தேர் த வெரி டைனமிக் என்ஜினியர்ஸ் ஆக்சுவலி எல்லாருமே. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடிங் உள்ள. தேங்க்யூ வெரி மச்.